நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தாங்க நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோமோவில் காட்டினது வந்து சிலரை காட்டல. இப்போ வந்து விஜயும் வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்கார். விஜய்க்கு 2 ஓட்டு தான் வந்துச்சு, 2 ஓட்டு நாமினேஷன்ஸில் போட்டிருக்காங்க. இந்த 2 ஓட்டு ஸ்ட்ராட்டஜியை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. மாயாக்கு அதிகப்படியான ஓட்டுகள், மாயா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் போட்டாங்க. சரிங்களா? போன வாரம் இதே மாயாவும் விஜயும் வரும்போது அந்த 2 ஓட்டை கணக்கில் எடுத்துக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 ஓட்டை கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா மாயாவும் 2 ஓட்டு, விஜய் வர்மாவும் 2 ஓட்டு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேருமே வந்து ஓட்டிங்கில் எடுக்காமல் விட்டாங்க. அப்பயும் வந்து காமனான நாமினேஷன் தான், ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்னு கிடையாது. எல்லாருமே யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா விஜய் இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது மாயாவை விட விஜய் வந்து ரொம்ப லோவாக இருப்பார். ஏன்னா இவர் வந்ததே மாயாவுக்கு சொம்படிக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ், மாயாவுக்கு அதிகப்படியான ஓட்டு வந்திருக்கு. ஸோ மாயா வந்து இத்தனை வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வாரத்துக்கு மேலே நாமினேஷன் ப்ராசஸ் வரல. சரியா? ஸோ மாயா மேலே தான் மக்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதனால இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, 2 ஓட்டு வாங்கின விஜய் வர்மாவையும் தூக்கி நாமினேஷனில் போட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? விஜய் வர்மா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும், மாயாவை ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். சூப்பர் பிளான்ல இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? பாருங்க எப்படி வந்து காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா மாயாவை. ஸோ மாயாவை விட பர்ஃபார்மன்ஸில் கம்மியாக இருக்கிற விஜய் வர்மா, பர்ஃபார்மன்ஸ்ன்றதை விட மக்கள் மத்தியில் இப்போ வந்து பேர் கெட்டு போயிருக்கிறது விஜய் வர்மாவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது விஜய் வர்மாவுக்கு தான் லீஸ்ட் ஓட்டு வரும், மாயாவுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வந்துடும். ஏன்னா மாயா மாதிரியான பர்சன்ஸ் வெளியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் மாயாவுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக மாயா ஈஸியாக நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம். வாட் அ ஸ்ட்ராட்டஜி பிக் பாஸ். இது வந்து மலைக்க வைக்குது. ஒரு பர்சனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க, எதுக்காக இந்த முயற்சி? மாயா அப்படிங்கிற ஒருத்தர் நபரை வந்து ஏன் இப்படி தாங்குது இந்த நிகழ்ச்சி? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இப்போ என்ன மக்கள் வந்து விஜய் வர்மா மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா? பண்ணமாட்டாங்க. ஆப்வியஸாக மாயா வந்து எவிக்ஷன்லேருந்து தப்பிக்க போகிறாங்க இந்த வாரத்தில். இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டாங்களா? இப்போ தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, மாயாக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, சண்டை போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, மாயா அதை சண்டை போடுறாங்க, அர்ச்சனா வந்து சாஃப்டாகவே டீல் பண்ணுறாங்க. முதல்ல மாயாவை நாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரவீனா. என்ன காரணம் சொல்லி பண்றாங்க? நீங்க நாமினேஷன் ப்ராசஸை தனி வீடியோல நான் பேசுறேன். ரவீனா தான் முதல்ல அதை நாமினேட் பண்றாங்க. என்ன காரணம்னா, விக்ரம் வச்சு தான் சொல்றாங்க. விக்ரம் வெளியில போகும்போது அவங்க மூஞ்சில ஒரு ஹேட்ரட காட்டினாங்க. அவங்க வந்து அவரை வந்து போகும்போது ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிளஸ் இந்த வீட்டுக்குள்ள கன்னிங் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் மாயாவை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சு வச்சது ரவீனா தான். அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து அதே பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஆமாம், நானும் அதை பார்த்தேன். ஸோ இத்தனை நாட்களாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? வெளியில் போகும்போது கூட ஒரு கைனஸே அவங்ககிட்ட இல்லை. கமல் சார் எபிசோடில் கமல் சார் முன்னாடி கைனஸோட நான் இனிமேல் இருக்க போகிறேன், எங்கள் அக்கா அதை வந்து சொன்னாங்கன்னு சொன்ன மாயா இவர் போகும்போது ஏன் வந்து அதை பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அர்ச்சனா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படிங்க வந்து நான் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னே எனக்கு புரியல. மாயா வந்து என்னமோ விக்ரம் வந்து ஏதோ வந்து மாயாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. லிட்டரலாக அவங்க சொல்றது தான், எனக்கு நடந்தது துரோகம். என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும் என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு. விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எவிக்ட் ஆகி வெளியில போற வரைக்கும் எந்த இடத்துலயும் மாயாவை விட்டு கொடுத்து பேசல. ஆனா மாயா எப்படி விக்ரமை ட்ரீட் பண்ணாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இருக்கிற எல்லா பட்டப்பேரையும் வச்சது மாயா தான். காக்ரோச்சில் இருந்து அதுக்கு முன்னாடி செட் ப்ராப்பர்ட்டி வரைக்குமே எல்லா பேரும் வச்சது மாயா தான். இதே மாயா ஒரு நாள் என்ன சொல்றாங்க, இந்த காக்ரோச் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த காக்ரோச்சை நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாயா. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் விக்ரமை பற்றி மாயா வந்து பேசியிருக்காங்க, பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு ஒன்றுமே நடக்கலைங்க. விக்ரம் தங்கச்சி வந்தாங்க. விக்ரம் தங்கச்சி வந்து மாயா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதுக்கு கூட விக்ரம் எதுவுமே பேசலை, எதையுமே சொல்லலை. அவர் மாயா கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி என்னை பற்றி பின்னாடி பேசுனீங்கன்ட்டு எந்த சண்டையும் போடலை. அவர் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பேசாமல் இருந்தார், ஒதுங்கி இருந்தாப்புல. இது வந்து மாயா என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து மாயாவுக்கு விக்ரம் பண்ண மிகப்பெரிய துரோகமா? இதுக்கு பேர் துரோகமா? அந்த ஆள் வருத்தத்தில் இருந்தாப்படி, என்னடா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களே, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவங்களே நமக்கு முதுகு பின்னாடி இந்த மாதிரி பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தெரியாமல் இத்தனை நாள் நான் இருந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வருத்தத்தில் இருக்காப்படி. இதனால அவர் பேசாமல் இருந்தது மாயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். மாயா வந்து எப்படி தன்னை ஒரு விக்டிமா காட்டுறாங்க பார்த்தீங்களா?
இன்னொரு விஷயம், அர்ச்சனாவை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு வாரமாக எனக்கும் விக்ரமுக்கு கூட தான் சண்டை வந்துச்சு, பட் நான் அவர்கிட்ட வந்து போகும்போது ஒழுங்காக நான் அவரை நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து இத்தனை வாரங்களாக நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ஏன் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தருதலை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுதுன்னா, நீங்கள் கண்ணகிங்க, நீங்கள் கண்ணகியோட சிஸ்டரு, நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட வருத்தத்தை இப்படி தான் தெரிவிப்பாங்க. இப்போ கண்ணகின்ற வார்த்தையை எதுக்காக மாயா யூஸ் பண்ணும்? கண்ணகி எதற்காக பொருளாக கூறுவாங்க? முத்தமி, பத்தினி. கண்ணகி என்ற ஒரு பெண் வந்து ஒரே கணவனுக்காக வாழ்ந்த ஒரு பெண், அதுக்கான ஒரு அடையாளமாக கண்ணகியை வந்து நம்ம பார்க்குறோம். பத்தினி அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம், எக்ஸாம்பிளாக அதை தான் நம்ம வைக்கிறோம். அப்போனா மாயாவே தன்னுடைய வாயால் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க? அர்ச்சனா நீங்கள் ஒரு பத்தினி, நான் பத்தினி இல்லை. பத்தினி இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொல்ல விரும்பலை, நான் அதை ஓப்பனாக சொல்ல விரும்பலை. பத்தினி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா தன்னுடைய வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஐ ஆம் நாட் அ பத்தினி. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணணும், நீங்கள் அர்ச்சனாக்கு ஓட் பண்ணணும். பிகாஸ் அர்ச்சனா வந்து கண்ணகியோட சிஸ்டர். சொன்னது யாரு? மாயா. மாயாவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை? ஸோ இதெல்லாம் வந்து இது தேர்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசுவோம், நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பேசணும். நிக்சன் பண்ண ஒரு கேவலமான வேலை, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.